மருமகன், எனக்கு ஒரு லாலிபாப் வேண்டும். ஆஹா, பிரச்சனை இல்லை பேத்தி. முதலில் நான் சர்க்கரை மற்றும் தண்ணீரை கலக்கி அடுப்பில் கொதிக்க வைப்பேன். அதுக்கப்புறம் நான் ஒரு புது ஸ்ட்ராபெரியை எடுத்து சர்க்கரை சிரப்ல மூழ்க விடுவேன், நேரா குச்சிகள்ல. சரி, சரியானது. ஒரு இடத்தையும் தவற விடாதீங்க. இப்பனே அதை நேரி ஐஸ் நீரில வைக்கிறேன். மற்ற அனைத்து பழங்களும் அதே போல. அதை பாருங்கள், அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. அவை கண்ணாடியில் உள்ளது போல தெரிகிறது. அது உங்களுக்கு பிடிச்சதா சமையல்காரரே? ஆம் ஆம், ஆனால் கவனித்து கற்றுக்கொள்ளுங்கள். அன்சின் டாச்சி கிராமலை ஒரு அசல் ஊற்றுகிறேன். கிளக்க வெப்பம் கொடுக்கிறேன். உழைக்கிறேன். ஓ, போறங்க. இது ஒரு சிறந்த லாலிபாப் ஆகும். அதில் ஒரு சுவாரஸ்யமான அதிர்ச்சி இருக்கும். ஓ ஆம், இதோட நல்லது என்ன இருக்க முடியும்? இப்ப எல்லாத்தையும் குச்சிகள்ல போட்டு தயார். எதற்காக காத்திருக்கிறாய் பேரனே? ஓ சரியா, எனக்கு நினைவுக்கு வந்தது. என் பையில் ஏதோ இருந்தது, நான் சரி பார்க்க வேண்டும். ஓ லாலிபாப்ஸ். ஓ சரி, எனக்கு இன்னும் சில கபோர்ட்டில் இருக்கின்றன. இதோ, மற்றும் ஃப்ரிட்ஜிலும் இருக்கின்றன. அருமை அருமை. பாட்டி, ஒரு நிமிடம். உங்க முடியில ஒண்ணு மறைந்திருக்கு. என் தலைமுடியில் என்ன இருக்கிறது? நீ என்ன செய்தாய் நேட்? அப்படியே உன் தலையிலும் ஒண்ணு இருக்குது. அருமை. இப்போ லிஞ்சே ஒரு சரியான வண்ணக்கோலத்தை முயற்சிக்க போறார். அற்புதம் இல்லையா? ஆஹா, இவ்வளவு பேரன் லின்சி, இதோ உனக்கு. வாவ், எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கின்றன. என்ன ஒரு சுவாரஸ்யமான லாலிபாப். ஹோம், நான் இதை முயற்சிக்கிறேன். முதலில் அதை நக்கி பார்க்கிறேன். வாவ், வெடிக்கும் கிராமல். அற்புதம். இந்த லாலிபாப்கள் அவை எவ்வளவு அதிகம். ஹோம், எதை தேர்வு செய்ய வேண்டும்? எனக்கு இது மிகவும் பிடிக்கும். சரி, இது சாதாரணமான ஒன்று. சிறப்பு எதுவும் இல்லை. ஓ, இது என்ன? பழம் கிராமலில். ஓ, இது மிகவும் சுவையாகவும் முறுமுறுப்பாகவும் இருக்கிறது. பாட்டி வென்று விட்டார். எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல பேத்தி. 15 ஒரு தர்பூசணி வேண்டும். முதல்ல தான் நான் ஒரு இமர்ஷன் பிளண்டரை பயன்படுத்திய தர்பூசணியை அரைப்போம். அந்த சச்சிங்கை சேர்க்க பிறகு நான் எங்களோட கலவையில ஜலட்டினை சேர்க்க போறேன். பழங்கள் வீட்டின ஒரு சிறந்த யானை. விதவிதமானவற்றை சேர்க்க மறக்காதீர்கள். அதையெல்லாம் தர்பூசணி ஜெல்லிக்குள் சேர்க்கிறேன், அது உறைவதற்கு முன். ஓ சரியானது. இப்போது எல்லாம் உறைய காத்திருக்க வேண்டும். ஆஹா, தர்பூசணி சாப்பிட சிறப்பு முள் இருக்கிறது. ஒரு துண்டு முயற்சிப்போம். சரி, பாருங்க, இது சரியானது. இது ரொம்ப சியோசியா இருக்கு. இன்னொரு துண்டு, இன்னொரு முயற்சிப்போம். ஓ நல்லது, சரியானது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சீவையா இருக்குது. ஓ, இது இனி பொருந்தவில்லை. ஓ, சாப்பிடுறதுல சலித்து விட்டேன். ஓ நேட், இல்ல. ஓ, உற்சாகப்படுத்துவதில் நான் அதை செய்ய முடியும். ஓ கடாசி துண்டு. ஓ, நான் தர்பூசணி சொர்க்கத்தில் இருக்கிறேன். அதை பாருங்கள், எவ்வளவு தர்பூசணிகள். நேட், நீ சரியா இருக்கியா கண்ணா? நான் நன்றாக இருக்கிறேன் பாட்டி, நன்றி. சரி, இப்போது எனக்கு ஒரு நட்டு தேவை. அது ஒரு கடற்கொள்ளையர் கப்பல். அதில் என்ன நிரப்ப வேண்டும்? எனக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த கடற்கொள்ளையர் கப்பல் தர்பூசணியை நிறைய கிராமேல் மற்றும் பிற பொருட்களால் நிரப்ப போகிறேன். கப்பலை பாருங்கள், அற்புதமாக இல்லையா? சூப்பர் கூல். ஆம், அது சரி. சில கிராமல்கள், சில மார்மலேட்கள் மற்றும் வெவ்வேறு இனிப்புகள். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. இதை மறக்க வேண்டாம். மற்றும் நிச்சயமாக நான் அவற்றை கடற்கொள்ளையர் கப்பலுக்கு சேர்க்க போகிறேன். என் உணவு தயார். மற்றும் கடற்கொள்ளையரை மறக்காதீர்கள்.
வாவ், அற்புதம். Tore and சுமேனி ஒன்றுள்ளது ஆன்ஸ் பல்குழுக்கள் நம்ம ஜெலட்டினை சேர்த்து கலந்து தேவையான வண்ணங்களை சேர்க்கிறேன். பிறகு மைஸ்து பொருட்களையும் ஒரு சிறப்பு அச்சில் ஊற்றுவேன். மறுபடியும் நிச்சயமாக அவற்றை உறைய வைக்க வேண்டும். நமது சிறிய குழந்தை லின்சி எனது உணவை விரும்ப போகிறார். இந்த சுற்றில் இதற்கு ஒப்பானது எதுவும் இல்லை. ஆம், இந்த நிறங்களை பாருங்கள். இது வெள்ளரிக்காய் போலவே தெரிகிறது. இப்போது நமக்கு உடனடி ஸ்ப்ரே இங்கே தேவை. பாருங்கள், நம்பத்தகுந்ததாக தோன்ற சில விதைகளை சேர்க்க மறக்காதீர்கள். முடிஞ்சது கிட்டத்தட்ட. ஆமா, இந்த வெள்ளை நுடலாவை பாருங்க. இதை இங்கே சாஸாக சேர்ப்போம். இதோ லின்சி. ஓ, எவ்வளவு தர்பூசணி பழம் போன்றது. இனி மினி 1 2 3 நான் இந்த ஜெல்லியோட தொடங்குவேன். இது வெறும் சுவையா இருக்குது. எனக்கு இது மிகவும் பிடிச்சது. இது என்ன? அதை எப்படி சாப்பிடுவது? ஆஹா, இப்போ புரியுது பாட்டி. நன்றி. இங்கே கனி மற்றும் பழங்களும் இருக்கின்றன. ஓ, அது அருமை. வாவ், அது ஒரு கடற்கொள்ளையர் கப்பலா? அதற்குள் நிறைய மிட்டாய் மற்றும் ஜெல்லிகள் இருக்கின்றன. ருசியாக இருக்கிறது. நேட், நீ வென்று விட்டாய். ஆம், நான் வென்றேன். நான் வென்றேன். நீ வெல்லவில்லை. ஹா, முடிவாக எனக்கு சில பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். பிரச்சனை இல்லை. இதோ என் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ். நான் அவற்றை வாஃபிள் இரும்பில் வைக்கிறேன் மற்றும் அதையெல்லாம் அடைக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? வாங்க நண்பர்களே, அதை பாருங்கள். எனக்கு ஒரு உருளைக்கிழங்கு வாப்பிள் கிடைத்துள்ளது. இப்போது சில சாஸ் சேர்க்க போகிறேன். இதோ முடிந்தது. பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்ளுங்கள். அது மிகவும் வேகமாக இருந்தது. சரி, பார்க்கலாம். முதலில் உருளைக்கிழங்குகளை எடுத்து அவற்றை தோல் சீவுவேன். அப்புறம் அவற்றை பாத்திரத்துல போட்டு மசிக்க போறேன். இப்போது நான் அவன் இங்கே பானில் வறுக்க போறேன். அந்த மொம்ப சுவைன் இருக்கும். முதல்ல சீஸை உருக்கி அதன் நடுவில் வைக்கிறேன். கிண்ண பேர்ஸ் உருளைக்கிழங்கு பந்துக்களை வைக்கிறோம். என்ன நினைக்கிறீங்க? ஆம், என் உருளைக்கிழங்குகள் தோலுடன் வேக வைத்து விட்டேன். என்ன வாசனை! இப்போது ஒரு துண்டு வெட்டி உருளைக்கிழங்குகளுக்குள் சீஸ் மற்றும் கீரை சேர்க்கிறேன். அப்படியே இது மிகவும் தனித்துவமான மற்றும் சுவையான சீஸ் ஆக இருக்க வேண்டும் என்பதை கவனிக்கவும். அது உருளைக்கிழங்குகளுடன் நன்றாக பொருந்த வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை தட்டில் பரிமாற வேண்டும். அதுவே போதும். லின்சி, உங்கள் பேத்திக்காக எல்லாம் தயார். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் வாஃபிள்களுடன் தொடங்குகிறேன். சரி, ஏதோ தவறாக இருக்கிறது. சரி, இப்போது சீஸ் சேர்த்த உருளைக்கிழங்குகள். சரி, அது விசித்திரமாக இருக்கிறது. எதுவும் சிறப்பு இல்ல. இங்கே என்ன இருக்கிறது? இத சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. சீஸ் இழுக்கும் விதம் அதை பாருங்கள். இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. அற்புதம். செஃப், நீங்கள் கண்டிப்பாக வெற்றியாளர். எனக்கு சந்தேகமில்லை. நான் ஒரு சிறந்த சமையல்காரன். இது தெளிவாகவே தெரிகிறது. எங்க வீடியோ பிடிச்சதா? அப்படியானால் அந்த லைக் பொத்தானை அழுத்தி எங்க சேனலுக்கு சந்தா செய்யுங்கள். அப்புறம் சந்திப்போம்.